பெண்கள் இன்னைக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய போகப் பொருளாவே தான் வச்சிருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்கள ஒரு மதிக்கத்தக்க அளவில், பெண்களை நேசிக்கக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொடூரமான நடவடிக்கைகள் நடந்திருக்கு. நடந்ததுக்கு பிறகு கூட இன்னைக்கு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சரோ இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இல்லை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் முதல் குரல் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். பீகார்லேருந்து வேலைக்கு வந்த பெண் குடும்பத்தை அங்கே கொன்று குவித்த அந்த கூட்டத்திற்கும் கண்டனம் தெரிவித்தவர் அண்ணன் தான். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் கேண்டீனில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை இவ்வளவு மோசமாக நடத்துனதுக்கும் கண்டித்தவர் நம்ம அண்ணன் தான். எடப்பாடியார் அவர்கள் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்கு.